நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும் ஐயா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலைன்னா சென்னையில அங்க நடமாட முடியுமா யாராவது? கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போ முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து, நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்லை, நம்முடைய பிரச்சனை. பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா? தன் பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் அத்துணை தாய்மார்களும் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விநியோகத்தை அப்படியே காட்டிட்டு, காரணம் 4 வயது குழந்தையும் விட்டு வைக்கிறதில்ல, 80 வயது பாட்டியும் விட்டு பாதுகாப்பு கிடையாது. இதுதான் திராவிட மாடலும். இப்படி ஏமாற்றக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக கள்ளச்சாராயம் இருக்கின்ற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த 67 பேர் இறந்ததுக்கு திமுக தான் முக்கிய காரணம். கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்தாரு. அந்த இறந்தவர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறக்கல, வயிற்றுப்போக்கால் இறந்தார் என்று அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து தவறான ஒரு தகவல் வெளியிட்டு. அதனால மற்றவங்க கள்ளச்சாராயம் குடிச்சவங்க எல்லாம் வீட்டுல போய் பத்திரமா தூங்கிட்டு இருப்பாங்க, தெரியாம தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கலெக்டர் இல்ல இது கள்ளச்சாராயம் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அத்தனை பேரும் மருத்துவமனை போய் அவங்க உயிரை காப்பாற்ற